Hi guys, this is your Baji Talks. Hope you all are very good. இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க பாஜி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் ஏஐ அப்படின்னா என்ன, அதை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். டுடே வி ஆர் கோயிங் டு டாக் டெய்லி லைஃப்பில் மார்னிங் எந்திரிச்சிலேருந்து நைட் தூங்குற வரை நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஏஐ டெக்னாலஜியா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஹியூமனோட நாலேஜுக்கு ஈக்குவலாக ஒரு மெஷின் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வச்சு ஒர்க்கை ஈஸியாக குயிக்காக ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு பேர் தான் ஏஐ. டெய்லி லைஃப்பில் எப்படி இந்த ஏஐ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மார்னிங் நம்ம எந்திரிச்ச உடனே கையில் ப்ரெஷ் எடுக்கிறோமோ இல்லையோ மொபைல் எடுத்துருவோம். அந்த மொபைலை நம்ம அன்லாக் பண்ணுறதுலேருந்து லாக் பண்ணுற வரை நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிருக்கு. அது எப்படின்னு ஒன் பை ஒன்னாக ஆர்டராக பார்ப்போம். நம்பர் 1, ஃபேஸ் ஐடி. நம்ம மொபைலை எடுத்த உடனே பண்ணுற முதல் வேலையே மொபைலை அன்லாக் பண்ணுறது தான். பின் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணுற காலம் போய் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் ஐடி மூலமாக அன்லாக் பண்ணுற காலம் வந்துருச்சு. ஃபேஸ் ஐடி மூலமாக அன்லாக் பண்ணுறதுல நம்ம ஃபேஸை நம்ம மொபைலில் செட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அன்லாக் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் மூலமாக ஓப்பன் பண்ணுறதுல தான் இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. இவங்க மெஷின் லேர்னிங் அல்காரிதமை வச்சு இந்த ஃபேஸ் ஐடியில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் பர்சனால் மட்டும்தான் அந்த மொபைல் ஓப்பன் பண்ண முடியும். வேறு அன்னோன் பர்சனால் அந்த மொபைல் ஓப்பன் பண்ண முடியாது. இதில் ஏஐ டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. நம்பர் 2, சோஷியல் மீடியா. மொபைலை எடுத்து அன்லாக் பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு நமக்கே தெரியும். சோஷியல் மீடியாவுக்கு தான் போவோம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப். இதில் எப்படியா ஏஐ டெக்னாலஜி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம கன்வே பண்ணி வச்சுக்கிற பாஸ்ட் ஹிஸ்டரிஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். தென் ஐடென்டிஃபைங் அண்ட் ஃபில்டரிங் த ஃபேக் நியூஸ். சைபர் புல்லிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுல இந்த ஏஐயோட மெஷின் லேர்னிங் அல்காரிதம் ரொம்ப யூஸாக இருக்குது. நம்பர் 3, சென்ட் மெசேஜ். மொபைலை அன்லாக் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஃபீட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுவோம். இதில் எப்படியா ஏஐ இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம மெசேஜ் பண்ணும்போது சப்போஸ் ஸ்பெல் மிஸ்டேக்காக டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெல் கரெக்ட் பண்ணும். அந்த கரெக்ட் பண்ணுற டூலில் ஏஐ அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை யூஸ் பண்ணுது. தென் ரிசீவருக்கு ஏதோ ராங் மெசேஜ் ஆர் மெயில்ஸ் வந்தால் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மூலமாக செக் பண்ணுறாங்க. இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மிஷின் லேர்னிங் அல்காரிதமை யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதில் ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிருக்கு. நம்பர் 4, கூகுள் சர்ச். நம்ம மொபைலை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பண்ணாமல் அந்த டேயே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த ஏஐ டெக்னாலஜி இல்லாமல் ப்ரௌசர்னால் எதுவுமே பண்ண முடியாது. நெட்வொர்க்கை நம்ம தேவைப்பட்டதை சர்ச் பண்ணுறோம், அடுத்த செகண்டே நமக்கு தேவை இன்ஃபர்மேஷனை அது கொடுத்துருது. தென் நம்ம யூஸ் பண்ணதை ஹிஸ்ட்ரி மூலமாக பார்த்துக்கலாம். இதில் ஏஐ டெக்னாலஜியோட அல்காரிதம் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்பர் 5, டிஜிட்டல் வாய்ஸ் அசிஸ்டன்ட். இதில் எப்படி ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிருக்குன்னா நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை லிசன் பண்ணி நம்ம மொபைலை ஆக்சஸ் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி அப்ளிகேஷன் மாதிரி நம்ம டைப் பண்ணி இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு பதிலாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக இன்ஃபர்மேஷனை ஈஸியாக நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொன்னோம்னா மொபைலில் ஆக்சஸ் பண்ணி யூடியூப்பை நமக்கு ஓப்பன் பண்ணும். இதில் ஏஐ டெக்னாலஜியோட அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 6, ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ். ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ்லேயும் இந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்ப யூஸ் ஆகுது. ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் கார், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் கிளாஸ் அண்ட் எட்ஸெட்ரா. இந்த எல்லாத்துலேயுமே ஏஐ டெக்னாலஜியோட அல்காரிதம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஏஐ டெக்னாலஜி ரொம்ப யூஸாகவும் இருக்குது. தென் நம்பர் 7, கம்யூட்டிங் டு ஒர்க். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே கூகுள் மேப்ஸ் தான். இதில் எப்படியா ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் ஐடென்டிஃபிகேஷன் தான் இந்த ஏஐ யூஸ் ஆகுது. என்ன டெஸ்டினேஷனை போட்டோமோ அதில் ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். தென் எந்தெந்த வெஹிக்கிளில் போகிறோமோ அதுக்கு ஏற்றமான டைமிங்கை அது நமக்கு நோட்டிஃபை பண்ணி காட்டும். தென் லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு நம்ம தவறான ரூட்டில் போனாலும் நம்மளை அலர்ட் பண்ணும். இதில் எல்லாத்துக்குமே ஏஐ டெக்னாலஜியோட அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 8, பேங்கிங். பேங்கிங்கில் இந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. முக்கியமாக நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல இந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்ப யூஸ் ஆகுது. தென் பேங்கிங்கில் தவறுகளை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது இந்த ஏஐ.
தென் அமௌண்ட் டெபாசிட்டை ஸ்கேனிங் மூலமாக பண்ணுறதுக்கும் தென் லோ பேலன்ஸை அலர்ட் பண்ணுறதுலையும் இந்த ஏஐ டெக்னாலஜியோட அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 9 அமேசான் ரெக்கமெண்டேட்டிங். இதுலேயும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான எல்லாமே நமக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும், நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். தென் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதுலேயும் ஏஐ டெக்னாலஜியோட அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 10 நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் மாதிரியான ஓடிடிஸ். நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் மாதிரியான ஓடிடியில் இந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு. லைவ் ஸ்ட்ரீம்ஸில் மூவிஸு தென் ஆல்ரெடி நம்ம வாட்ச் பண்ண எல்லாத்தையுமே கண்டினியூவாக பார்த்துக்கலாம். தென் ஸ்போர்ட்ஸை மூவிஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் இந்த ஏஐ டெக்னாலஜியை நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏஐ டெக்னாலஜி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அங்கே இல்லாட்டாலும் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த விஷயங்களால் ஏஐ இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.